அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது 24/2/2024 அன்றைய தினம் பௌர்ணமி தினமாகும். மாசி மாதத்தில வரக்கூடிய பௌர்ணமி திதியும், மகம் நட்சத்திரமும் அன்றைய நாளில் இணைந்து வந்திருக்கின்றது. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான வழிபாட்ட எப்படி செய்யணும், எந்த நேரத்தில செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை பத்தின பல முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமானதாகும். மாசி மாதத்தன்று விரதமிருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையே ஆளக்கூடிய ஆசியும் கிடைக்கும். அன்றைய தினம் விரதமிருந்து இறை வழிபாடு செய்தால் சிவ தீட்சையை பெற்றிட முடியும். மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுவது வழக்கம். அன்றைய தினம் ஏதேனும் ஒரு பண்டிகை அல்லது சிறப்பு பூஜை செய்யக்கூடிய நாளாகவும் பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமானதாகும். மாசி மகத்தன்று விரதமிருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் இந்த வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகையும் ஆளக்கூடிய ஆசியம் கிடைக்கும். அன்றைய தினம் விரதமிருந்து இறை வழிபாடு செய்தால் சிவ தீட்சையை பெற்றிட முடியும். மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களில் வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகமும் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. மாசி பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு செய்வதால் சகல செல்வங்களையும் பெற்றிட முடியும். விரதமிருந்து வழிபடுவதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். மாசி மக பௌர்ணமி தினத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக, அலங்கார, ஆராதனைகள், உற்சவங்களும் யாகங்களும் நடத்தக்கூடிய அற்புத நாளாகும். மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று விரதமிருந்து இறை வழிபாடு செய்வதைப் போலவே இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தன்றும் விரதமிருந்து வழிபாடு செய்வதால் மிக சிறந்த பலன்களை நம்மால் பெற்றிட முடியும். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்வதும், மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் கோவில் வழிபாடு, முழு சந்திரனை வழிபாடு செய்வதும் நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். கேது பகவான் பெரும் செல்வத்தை அள்ளித் தருவதோடு அதை நேர்மறையான வழியில் பெற்றிடவும் பல புண்ணியங்களை பெற்று தரக்கூடிய நட்சத்திரம் என்பதால் மாசி மகம் மிகவும் சிறப்பான தினமாக பார்க்கப்படுகிறது. கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூரண சந்திரன் அமையும் நாளை மாசி மாத பௌர்ணமியாகும். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் வருவது சிறப்பானது. அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இன்னும் சிறப்பு. சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய அற்புத தினம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகம் தினத்தில் கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது. அதே போலவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற விழாவும் கொண்டாடப்படும். இந்த விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடுவதும் இதனால் பாவங்கள் கரைந்து ஓடிவிடும். ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாசி மாத மகம் நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய தினத்தில் விரதம் இருந்து வெள்ளை நிறம் கலந்த 5 வண்ணங்கள் கொண்ட ஆடையை இறைவனுக்கு வஸ்திரம் சார்த்தி ஸ்படி மாலையால் மாலை அலங்காரம் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு அம்பிகை வணங்குவது இன்னும் சிறப்பு. மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று விரதமிருந்த சிவபெருமானை வழிபட்டால் சிவதீட்சை பெற்ற பலனையும் நம்மால் பெற முடியும். பொதுவாகவே எந்த ஒரு விரத நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டு பயன்பெறுவதற்கான நாளாகத்தான் இருக்கும். ஆனால் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு
பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் பிரச்சனை தீர பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் ஆகியவற்றை செய்வதற்கு இது ஏற்ற சிறப்பான நாளாக இருக்கும். இதனால் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்களுக்கும் இறையுறல் பெற வேண்டும் என்பவர்களுக்கும் முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டும் என்பவர்களுக்கும் ஏற்ற நாளாக இது இருக்கின்றது. பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் பக்தர்களிடம் அதிகரித்து வருகிறது. திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவம் அதிகம். குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும், கடன் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும், செல்வம் சேர வேண்டும் என்றாலும், வறுமை நீங்க வேண்டும் என்றாலும், பாவங்கள் சாபங்கள் விலக வேண்டும் என்றாலும் இந்த மாசி மகம் நாளில் கிரிவலம் சென்றால் இவை அனைத்துமே தீரும். இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதே சமயம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணி துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24ஆம் தேதி நாள் முழுவதும் பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் உள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 5 மணி துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:30 மணி வரையிலான நேரம் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகும். மேலும் இந்த மாசி மாத பௌர்ணமி அன்று உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் பச்சரிசியால் எழுதி வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது அன்றைய தினம் பூஜை அறையில் ஒரு தட்டின் மீது அது முழுவதுமாக பச்சரிசி நிரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த பச்சரிசியின் மீது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி கொள்ளுங்கள். பிறகு இதற்கு கற்பூர ஆராத்தி காட்டி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். மனதார வேண்டுதல் மட்டுமில்லாமல் இவ்வாறு எழுதி செய்யும் பொழுது அதற்கான பலனை உங்களால் நிச்சயமாக பெற முடியும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி திதியும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றுள்ளன. சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி கொண்டாட்டம், சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்திய மகா சிவராத்திரி, பார்வதி தேவி வலம்புரி சங்கில் அவதரித்த நாள் என்று பல விசேஷங்கள் மாசி மாதத்தில் வரும். குறிப்பாக மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்றுதான் மாசி மகமும் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும். எனவே பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேது பகவானின் தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்பு. இந்த பௌர்ணமி திதி சனிக்கிழமை அன்று ஏற்படுகிறது. எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதே போலவே விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. காலையில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலையில் செல்லலாம் அல்லது வீட்டிலேயே சிவபெருமானின் திருவுருவப் படத்திற்கு பால் அல்லது பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபடலாம். பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். மாசி பௌர்ணமி அன்று பார்வதி தேவி அவதரித்தார். பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை மாலையிலேயே தோன்றுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். மாசி மாத பௌர்ணமி மாசி மகமும் ஒரே நாளில் வருகிறது. எனவே சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயக பெருமானுக்கும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகளை செய்து வழிபாடு செய்யலாம். மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாசி பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு செய்வதால் சகல செல்வங்களையும் நம்மால் பெற்றிட முடியும். விரதமிருந்து வழிபடுவதால் நீங்கள் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியும். மாசி மக பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக, அலங்கார, ஆராதனைகள், உற்சவங்கள், யாகங்கள் நடத்தக்கூடிய அற்புத நாளாகும். மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று விரதமிருந்து இறை வழிபாடு செய்வதை போலவே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபாடு செய்வதால் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும்.
மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வது, மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் கோவில் வழிபாடு, முழுச்சந்திரன் வழிபாடு செய்வது நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். இதுவே நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூரண சந்திரன் அமையும் நாளை மாசி மாத பௌர்ணமியாகும். பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் வருவது சிறப்பு. அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பு. இதனால் இந்த மனித பிறவின் பாவங்கள் கலந்து இறைவனை நினைத்து பிறவா முக்தி நிலை கிடைக்க உதவும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.